கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்தில் உச்சமாகும்போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்கே பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக அளவுலேயும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்தில் அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்போ அவர் கடகத்தில் உச்சமாகும்போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுகஸ்தானத்தில் அவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்போ பார்ப்போம். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Let's go holidays. Travel beyond boundaries. துலா லக்னம், துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ குரு பகவான் உங்களுக்கு இத்தனை காலமாக பாக்யஸ்தானத்தில் இருந்து, மிதுனத்தில் இருந்து, இப்போது இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் கடகத்துக்கு உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ஸோ 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். 10ல் குரு பதவியும் போகும் அப்படிலாம் சில பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை கண்டெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம். 10ல் குரு வரும்போது அவர் அமர்ந்த இடத்தை சற்று கெடுப்பார்னு சொன்னால் கூட அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பொதுவாகவே துலா லக்னத்தில் பிறந்தவர்கள், துலா ராசியில் பிறந்தவர்கள் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ இல்லையோ, மற்றவங்களுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பு பண்ணுறதில்ல இவங்க ரொம்ப பெரிய, அதாவது பெரிய மனசு கொண்டவங்க தான் இவங்கெல்லாம். ஏன்னா மகாத்மா காந்தி துலா லக்னத்தில் பிறந்தவர் தான். ஸோ அவரை பற்றி நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள். இவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடையும் போது அவர் உத்தியோக சார்ந்த விஷயங்களில் நல்ல நன்மைகளை டெஃபினட்டாக பண்ணுவார். அதுவும் பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது, துலாத்துக்கு சனி யாருன்னா தனிப்பெரும் யோகாதிபதி, அதாவது 4, 5 குடைய சுக பஞ்சமாதிபதினு சொல்லுவோம். ஸோ அந்த சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது இவர் 3, 6 குடையவர் குரு பகவான். அப்போ கண்டிப்பாக இவங்க செய்கிற வேலையில் கடினமாக ஒரு முயற்சி செய்து, கடினமாக உழைத்து, அதில் நல்ல ஒரு பேர், புகழ் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் தான் குரு பகவான் இவங்களுக்கு அமைகிறார். ஸோ இந்த குரு பகவான் இங்கே அமரும் காலம் இவர்கள் உத்தியோகத்தில் பல புதிய முயற்சிகளை செய்து பல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். இந்த கடகம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இது நிஜமாகவே ஒரு நல்ல காலமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இந்த கடகம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமும் இது ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு
கடகம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே எஜுகேஷன், அதாவது கல்வி சார்ந்த ஒரு ராசி தான் அது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த 6ஆம் அதிபதி குரு வந்து உச்சமாகும்போது அந்த துறையில், அதாவது இந்த டீச்சிங்கிற துறையில் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு பேர், புகழ், பெருமை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த குரு பகவான் இப்போ யாரெல்லாம் பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னா தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதாவது துலா லக்னத்திற்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் விருச்சிகம், அதை பார்க்குறாரு. அப்போ தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்? பண வரவு நல்ல விருத்தியாகும், நல்ல எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி அதுதான் வாக்குஸ்தானமும் அதுதான். அப்போது குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு டீச்சர், ஒரு கைடு. அப்போ குரு அப்படிங்கிறவர் ஒரு நல்ல விஷயத்தை போதிக்கக்கூடியவர். அவரே வந்து இந்த 2ஆம் இடம்ங்கிற பேச்சு வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் நல்ல அட்வைஸ் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். அதாவது நீங்கள் கொடுக்க போகிற அட்வைஸ் மற்றவங்க வாழ்க்கையில் அவங்க எப்படி முன்னேறணும், அவங்க எப்படிலாம் வாழ்க்கையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க உங்களுக்கு குரு பகவான் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஏன்னா அந்த 2ஆம் இடம்ங்கிறது நல்ல ஒரு பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். ஆனால் அது வந்து காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் விருச்சிகம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? நீங்கள் எதிர்பாராத திடீர்னு வரக்கூடிய பண வரவு அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு வரும். அதுவே குடும்பஸ்தானமாகவும் இருக்குது இல்லையா? அப்போ குரு பகவான் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தாரோடு இணைந்து பல நல்ல விஷயங்களை பண்ணுறது, ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இன்றைக்கி இருக்கிற பிஸி வேர்ல்டில் எல்லோரும் பரபரப்பான உலகத்தில் நம்ம இருக்கோம். அப்போ குடும்பத்துக்காக டைமே ஒதுக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஃபேமிலி டைம் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. பல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும், நற்காரியங்கள் நடக்கும். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் அங்கே நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் அவர் பார்க்க போகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது உங்கள் சுகமேன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பல மடங்காக உயரும். அதே அந்த 4ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய சொத்து, வீடு, வண்டி, வாகனம், தாயார், கல்வி இதெல்லாமும் அந்த 4ஆம் இடம்தான். அப்போ அந்த பாவத்தில் குருவோட பார்வை படும்போது நீங்களும் வந்து இப்போ சொத்து, வீடு வாங்குகிற காலமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடோடையே ஒரு பிஸ்னஸும் வீட்டில் இருந்தபடியே பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு ஐடியாஸ் இருக்கும். அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இப்போ அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த 4ஆம் இடமே வந்து கர்மஸ்தானமாக இருக்குது இல்லையா? அது மகரம்ங்கிறது கர்மஸ்தானம். அப்போ இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே ஒரு தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கடை வச்சுருப்பாங்க, பின்னாடி வீடு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாஸ் இப்போ உங்களுக்கு புதுசாக வரும். இது மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி வீடு வாசல் வாங்கலாம். எல்லாமே உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்திற்கு உண்டான அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இந்த குரு பகவான் பார்வையால். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்க போகிறார். இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். அங்கே சனி பகவான் ஏற்கனவே உட்காந்துருக்காரு. ஜென்ரலாகவே 6ஆம் இடத்துல சனியோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பிளேஸ்மெண்ட்டு தான். அப்போ சனி பகவான் அங்கே 6ல் உட்காந்து அதை குரு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் உழைப்பினால் ஒரு உயர்வு அப்படிங்கிற விஷயங்களும் வரும். அதே சமயம் ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த உழைப்பு ஜாஸ்தி ஆகும்போது நம்ம ஹெல்த்தை பார்க்க மாட்டோம். அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா கூட அது நம்மளுக்கு ஒரு உடல் உபாதை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அது மீனம்ங்கிறது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம். அப்போ அந்த 6, 12 அந்த காம்பினேஷனில் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது, வைத்தியத்துக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிற போக்குலையும் அது போகும். இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடனை வந்து ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை வந்து திரும்பி கட்டக்கூடிய காலம். ஏன்னா இங்கே வந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ உங்களுக்கு பணம் வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லோன் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரீ க்ளோஷர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த துலா லக்னம் ராசியை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம்.
குரு மொத்தத்தில் உங்களுக்கு பெருசாக கெடுதல் அப்படிங்கிறது பண்ண போகிறதில்ல. 10ல் குரு வந்தாலும் பதவி போகும் அப்படிங்கிற பயமே வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு பதவியில் இன்னும் பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகும், அப்படி தான் எடுத்துக்கணுமே ஒழிய பதவி போகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த 2026 குரு பெயர்ச்சி, அதாவது திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு இந்த இடத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு. இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகபட்சம் உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பெயர்ச்சி உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் நிதி நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்திங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும் அந்த சனியுடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது 9-10 சனி பகவான் தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம் வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட, தங்கம், இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மற்றும் அல்லாமல் மற்ற உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது ஒரு சாதகமான குரு பெயர்ச்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே குருவை நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதியை ஆயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா, மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய்
மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்காந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் வந்து உங்கள் மனசை விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் இம்மார்ட்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ, எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள், அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. Let's go holidays. Travel beyond boundaries.